எல்லாருக்கும் வணக்கம். ஃபார்மா இண்டஸ்ட்ரியில எஸ்ஓபிகள், அதாவது நிலையான இயக்க நடைமுறைகள் எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரியும். ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு தடவை எழுதிட்டா வேலை முடிஞ்சதுன்னு. அது உண்மையா? வாங்க, இந்த பகுதியில எஸ்ஓபிகள் ஏன் வெறும் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இல்ல, அது ஒரு கம்பெனியோட குவாலிட்டி சிஸ்டத்தோட உயிரோட்டமான இதயம்னு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு ரூல் எழுதிட்டா அது அப்படியே கல்லுல செதுக்கின மாதிரி நிரந்தரம்னு நாம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா மருந்து துறையில இந்த எண்ணம் ரொம்ப ஆபத்தானது. அப்போ ஒரு எஸ்ஓபி எழுதின உடனே அதோட வாழ்க்கை முடியுதா இல்ல அப்போதான் ஆரம்பிக்குதா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல எஸ்ஓபிகளை வெறும் காகிதங்களா பார்க்கறத நாம நிறுத்தணும். அதோட உண்மையான சக்தியே அது தொடர்ந்து மாறிக்கிட்டே வளர்ந்துகிட்டே இருக்கிறதுல தான் இருக்கு. இங்க தான் விஷயமே இருக்கு. ஃபார்மா இண்டஸ்ட்ரியில ஒரு எஸ்ஓபிங்கிறது ஒரு தடவை எழுதிட்டா முடிஞ்சு போற டாக்குமெண்ட் கிடையாது. அது ஒரு உயிரோட்டமான ஆவணம். அதை எழுதி முடிச்சதும் அதோட வேலை முடியல, சொல்லப்போனா அப்போதான் ஆரம்பிக்குது. அதை நாம தொடர்ந்து கவனிக்கணும், பராமரிக்கணும். சரி, எஸ்ஓபிகளை காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தாம அப்படியே விட்டுட்டா என்ன ஆகும்? அதோட விளைவுகள் ரொம்பவே மோசமா இருக்கலாம். அடுத்து நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம். பாருங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரி எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. புதுசா டெக்னாலஜி வருது, மெஷின்ஸ் மாறுது, அரசாங்கத்தோட விதிமுறைகள் அப்டேட் ஆகுது. இந்த மாற்றங்கள் எல்லாத்துக்கும் நடுவுல நேத்து வரைக்கும் சரியா இருந்த ஒரு எஸ்ஓபி இன்னைக்கு காலாவதியாகி போக நிறைய வாய்ப்பு இருக்கு. இங்க தான் அசல் சிக்கலே வருது. நீங்க எஸ்ஓபியை அப்டேட் பண்ணாம விட்டா, அங்க வேலை செய்யறவங்களுக்கு தெரியாமலேயே அவங்க பழைய தப்பான வழிமுறைகளை பின்பற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. நிஜமா நடக்கிற வேலைக்கும் பேப்பர்ல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருந்தா ஆடிட்டர்ஸ் இது ஒரு ரொம்ப பெரிய விதிமீறலா பார்ப்பாங்க. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? ஒரு ஒழுங்கான ரிவ்யூ மற்றும் அப்டேட் ப்ராசஸ் தான் இதுக்கு சரியான வழி. நம்ம எஸ்ஓபிகளை எப்படி எப்பவும் உயிர் போட வச்சுக்கலான்னு இப்ப பார்க்கலாம். ஒரு எஸ்ஓபியை ஆரோக்கியமா வச்சுக்க அதை நாம தொடர்ந்து செக் பண்ணணும். அதாவது களத்துல நடக்கிற வேலைக்கும் டாக்குமெண்ட்டுக்கும் பொருத்தம் இருக்கா, புதுசா வந்த சட்டத்திட்டங்களை அது ஃபாலோ பண்ணுதா, நாம செஞ்ச எல்லா மாற்றங்களையும் அதுல சேர்த்திருக்கோமா, எல்லாத்துக்கும் மேல அதை படிக்கிறவங்களுக்கு தெளிவா புரியுதா? இதெல்லாம் தான் ஒரு நல்ல ரிவ்யூவோட நோக்கம். பொதுவா ஒவ்வொரு எஸ்ஓபியும் குறைஞ்சது 1 அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது முறையா ரிவ்யூ பண்ணியே ஆகணும். இது ஒரு கட்டாயமான நடைமுறை. இங்க ஒரு முக்கியமான ஒழுக்கத்தை பத்தி பேசணும். நீங்க ரிவ்யூ பண்ணி எந்த மாற்றமும் தேவையில்லைன்னு முடிவு பண்ணாலும் கூட, ஆமா இந்த எஸ்ஓபி ரிவ்யூ செய்யப்பட்டதுன்னு முறையா ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கட்டாயம். இது சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா ஒரு வலுவான ஆடிட்க்கு தயாரா இருக்கிற குவாலிட்டி சிஸ்டத்தோட அஸ்திவாரமே இதுதான். ஒரு எஸ்ஓபி அப்டேட் பண்றதுனா சம்மா ஏதோ பேப்பர்ல மாத்தி எழுதுறதே இல்ல. முதல்ல அந்த மாற்றத்தால என்னென்ன பாதிப்பு வரும்னு முழுசா ஆராயணும். அப்புறம் அதுக்கு முறையா அப்ரூவல் வாங்கணும். மிக முக்கியமா சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் எல்லாருக்கும் புது எஸ்ஓபி பத்தி ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை நடைமுறைக்கே கொண்டு வரணும். இந்த முறையான ப்ராசஸை ஃபாலோ பண்ணாதப்போ என்ன நடக்குது? ஆடிட் வரும்போது பொதுவா என்னென்ன பெரிய தவறுகள் எல்லாம் மாட்டிக்குதுன்னு பாப்போமா? ஆடிட்டர்ஸ்க்கு இது ஒரு ரெட் சிக்னல் மாதிரி. பல வருஷமா தூசு படிஞ்சு அப்டேட்டே பண்ணாத எஸ்ஓபிகள் இன்னும் பயன்பாட்டில் இருக்கிறத பார்த்தாலே அவங்களுக்கு ஒட்டுமொத்த குவாலிட்டி சிஸ்டமே சரியா கவனிக்கப்படலைங்கிறதுக்கு அறிகுறியா தெரிஞ்சிடும். அடுத்தது, முறையான ஆய்வு, அப்ரூவல் ப்ராசஸை எல்லாம் ஃபாலோ பண்ணாம இஷ்டத்துக்கு எஸ்ஓபிகள்ல மாற்றங்கள் செய்யறது. இது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா அதோட பாதிப்புகள் என்னவா இருக்கும்னு கணிக்க முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு தவறு. புது எஸ்ஓபி வந்த பிறகும் பழைய காலாவதியான வெர்ஷன்களை வேலை செய்யற இடத்திலிருந்து நீக்காம விட்டா ஊழியர்களுக்கு குழப்பம் வந்து தப்பான நடைமுறைகளை ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்கு. இது பெரிய தவறுகளுக்கு வழிவகுக்கும். ஆக இதுக்கெல்லாம் தீர்வு வெறும் டாக்குமெண்ட்ஸை மேனேஜ் பண்றது மட்டும் இல்ல, ஒரு உயிரோட்டமான சுறுசுறுப்பான குவாலிட்டி சிஸ்டத்தை உருவாக்குறது தான். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பலவீனமான சிஸ்டத்துக்கும் வலுவான சிஸ்டத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. இடது பக்கம் கண்ட்ரோலே இல்லாத ஒரு குழப்பம், பழைய டாக்குமெண்ட்ஸ், கணிக்க முடியாத மாற்றங்கள், அப்புறம் தேவையில்லாத சட்டச்சிக்கல்கள். ஆனா வலது பக்கம் ஒரு தெளிவும் ஒழுங்கும் இருக்கு. கரண்டான எஸ்ஓபி மட்டும்தான் பயன்பாட்டில் இருக்கும், மாற்றங்கள் முறையா நிர்வகிக்கப்படும், எந்த பிரச்சனையும் வராது. அப்போ ஒரு நல்ல எஸ்ஓபி கண்ட்ரோல் சிஸ்டத்தோட இலக்கு என்ன? ரொம்ப சிம்பிள். சரியான டாக்குமெண்ட் சரியான நேரத்துல சரியான ஆள் கையில இருக்கிறத உறுதி பண்றது. அதே நேரத்துல தப்பான காலாவதியான டாக்குமெண்ட்ஸ் புழக்கத்திலிருந்து மொத்தமா நீக்கப்படுறதையும் அது உறுதி செய்யணும். சோ நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். எஸ்ஓபிகளை தொடர்ந்து ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்றது உங்க குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வெறும் காகிதமா இல்லாம உயிரோட்டமாவும் நிஜமான வேலைக்கு ஏத்த மாதிரியும் வச்சிருக்கோம். கடைசியா உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்களுடைய குவாலிட்டி சிஸ்டம் நிஜமாவே உயிரோட வேலை செய்யுதா இல்ல ஒரு ஃபைலுக்குள்ள தூங்கிட்டு இருக்கா? பதில் உங்க கையில தான்.